அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் கழித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ ஆமாங்க, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே சற்று முன்பு வெளியாகியிருக்க மக்களே. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு எவ்வளவு வேகன்சி டோட்டலாகவே வந்திருக்குது, அதை பற்றின முழுமையான தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த தடவை அப்பாயின்மெண்ட்டை, அதாவது ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் கழித்து வரதுனால கிட்டத்தட்ட 40,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கிடச்சிருக்குது, சரிங்களா. ஸோ இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலையை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், ஓகேங்களா, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ இதற்கான அப்படி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி சத்துணவுத்துறை வேலையில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, சரிங்களா, இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேகன்சி எவ்வளோ வந்திருக்குது அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம், ஓகேங்களா, ஸோ என்ன வகையான போஸ்டிங்லாம் வந்திருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ இதற்கான சம்பளங்கள்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க, பர் மந்த் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை வகையான என்னென்ன போஸ்டிங்லாம் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே தெளிவாக 1 by 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேலைக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையும் 80% மக்களுக்கு மேலே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இது என்ன ஏது அப்படின்றத தெளிவாகவும் 1 by 1 பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான ரெக்ரூட்மெண்ட் 2025 முதல் அரசு வேலையாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் லாஸ்ட் டேட் என்ன, ஸ்டேட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் வரையும் எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன, ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்துட போகிறோம், சரிங்களா. ஸோ அது எல்லாமே பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், முழுமையாக பார்க்கணும், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். wcd.nic.in அங்கன்வாடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே நமக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த வேலைவாய்ப்பானது எந்த துறையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இது அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறையிலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு உமன் சைல்டு டெவலப்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த துறையிலிருந்து தான் நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வேலைவாய்ப்பானது, சரிங்களா. ஸோ
இந்த வேலை வாய்ப்புக்காக வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எவ்வளோ வேகன்சி அப்படின்னா கண்டிப்பாக 40,000 ப்ளஸ் வேகன்சி தான். 40,000 வேகன்சி கீழே கம்மியாக குறையாது. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 40,000க்கு மேலே தான் இதற்கான வேகன்சி கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 2 எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதையுமே நம்ம வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை, அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்மு என்கிட்ட இருக்குது. ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக பதிவு பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டும் எண்டு டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் டெபாசிட் பண்ணலை. ஸோ அதற்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பிப்ரவரி ஓகேங்களா, பிப்ரவரி 15 to 20ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் ஓகேங்களா, இதை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும், என்னென்ன போஸ்டிங்கு ஃபஸ்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா, அடுத்தது அங்கன்வாடி டீச்சர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி சூப்பர்வைசர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கு என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ண முடியும், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு என்ன படிச்சிருக்கணும், அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு என்ன படிச்சிருக்கணும், அங்கன்வாடி டீச்சருக்கு என்ன படிச்சிருக்கணும், இதற்கான எலிஜிபிலிட்டிலாம் என்னென்ன இருக்குது, இதற்கான சம்பளம் எவ்வளவு, இதில் இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ ஹோம் டவுன் த பார்ட்டிகல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கே போடுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டேட் லெவல் ரெக்ரூட்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கன்வாடி ஒர்க்கர் சேலரி ஓகேங்களா, இதற்கான சம்பளம் வந்து எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதற்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 18,000 வரைக்கும் இதுக்கான இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே இதற்கு கண்டிப்பாக 100% கிடைக்கும் அப்படின்றத உத்தரவாதமும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இதுதான், இந்த வெப்சைட்டில் கூட தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட் என்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, wcd.nic.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஆன்லைன் அப்டேட் அப்படின்றத தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஜோன் போட்டிருக்காங்க. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 15 to 20ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எக்ஸாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே அப்புறம் தான் வரும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட் வரியாக ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேட் வரியாக எவ்வளோ வேகன்சி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உத்தரப்பிரதேஷ்க்கு 5,000 வேகன்சி, மத்திய பிரதேஷ்க்கு 4,000 வேகன்சி, பீகாருக்கு 3,500 வேகன்சி, வெஸ்ட் பெங்காலுக்கு 3,000 வேகன்சி, மகாராஷ்டிராவுக்கு 2,500 வேகன்சி, குஜராத்துக்கு 2,000 வேகன்சி, ராஜஸ்தானுக்கு 2,500 வேகன்சி, தமிழ்நாடு ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடுக்கு 1,500 வேகன்சி, ஆந்திர பிரதேஷ் 1,500, தெலுங்கானா 1,200, கர்நாடகா 1,500, ஒடிசா 1,200, பஞ்சாப் 1000, சண்டிகரா இந்த அதுக்கு 1000 வேகன்சி, உத்தரகாண்ட் அதில் வந்து 800 வேகன்சி, ஹரியானா 800 வேகன்சி, ஜார்க்கண்ட் இது வந்து 900 வேகன்சி, கேரளாவுக்கு 600 வேகன்சி, அசாமுக்கு 600 வேகன்சி, டெல்லிக்கு 500 வேகன்சி, டோட்டலாக மொத்தம் 40,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அஃபிஷியலாக தேவைப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆதார் கார்டு, உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, உங்களுடைய அஃபிஷியல் சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் 10வது வச்சு அப்ளை பண்ணுறீங்களா 8வது வச்சு அப்ளை பண்ணுறீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு, அடுத்ததாக எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது மஸ்ட்டு, மொபைல் நம்பர் மஸ்ட்டு, அடுத்ததாக இமெயில் ஐடி ஓகேங்களா, இது எல்லாமே, அடுத்தது சிக்னேச்சர், இது எல்லாமே கண்டிப்பாக மஸ்ட்டாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்டுகள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 15 to 20ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது டேட்டில் கண்டிப்பாக லிங்க் ஓப்பன் ஆகும்.
ஃபார்ம். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி லிங்க் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நானே வந்து அப்ளை பண்ணி தருவேன். ஸோ கொஞ்சம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.